ஒரு நாள் நாரதர் விஷ்ணுவையும் லட்சுமியையும் தரிசித்து தமக்கு அறிவும் ஞானமும் அதிகமாக இருப்பதை பெருமையாகச் சொன்னார். விஷ்ணுவும் லட்சுமியும் அவரது பேச்சைக் கேட்டு புன்னகை செய்தனர். பின்னர் நாரதர் பார்வதியும் சிவபெருமானையும் சந்திக்கவும் முடிவெடுத்தார். அங்கு சென்றபோது விநாயகரும் அருகில் இருந்தார். நாரதர் தனது ஞானத்தையும் விவேகத்தையும் அனைவருக்கும் எடுத்துக்காட்ட முடிவு செய்தார். அவர் விநாயகரிடம் ஒரு சிக்கலான கேள்வியை முன்வைத்தார். விநாயகா, இந்த உலகில் எது மிகச் சிறந்தது? சுதந்திரமா அல்லது கடமை சிறப்பா? விநாயகர் புன்னகையுடன் பதில் கூறினார். நாரதா, உன் கேள்வி சிக்கலானது, ஆனால் பதில் எளிமையானது. சுதந்திரம் எப்போதும் கடமையை செய்யும் வாய்ப்பு தர வேண்டும். அதை சரியாக புரிந்தால் மட்டும் அது சிறந்ததாகும். நாரதர் கொஞ்சம் குழம்பியவர் போல் சிரித்தார். ஆனால் அவர் மற்றொரு சோதனை முயற்சிக்க தீர்மானித்தார். அவர் ஒரு பழியை உருவாக்கி, இதனை எனது ஆஜ்ஞைப்படி 3 நாட்களில் சரியாக தீர்வு செய்ய முடியும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் சாதித்து காட்டட்டும் என்று சொன்னார். விநாயகர் அதை ஏற்று எடுத்தார். அவர் 2 நாட்கள் அமைதியாகவே இருந்தார். 3ஆம் நாள் வந்தபோது விநாயகர் தனது சுறுசுறுப்பில் ஒரு சில வேலைகளை செய்தார். மந்திரத்தால் அதை பகுத்து மிக எளிய தீர்வை காணும்படி செய்தார். நாரதர் அதை நோக்கி ஆச்சரியப்பட்டார். நாரதர் கூறினார், விநாயகா, உன் விவேகத்தையும் பொறுமையையும் பாராட்டுவதற்கு வார்த்தைகள் போதாது. நீ மட்டுமே எல்லாவற்றிற்கும் சரியான தீர்வை காண முடியும். இந்த கதை விநாயகரின் சாமர்த்தியத்தையும் சிக்கல்